ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 19th ஜூன் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் யாரெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 41 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. எஃப்எஸ்டிஎஸ்ட்டு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பை வந்தப்புறமே நிஃப்டி வந்து இந்த அளவுக்கு விழுந்தது. ப்ராடர் மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு ஒரு பயத்தில் இருக்குது, அதாவது மார்க்கெட் வந்து ரொம்பவே ஹையராக இருக்கிறதுனால ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங்கே வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை கொடுக்குற அளவுக்கு தான் மார்க்கெட்டில் வந்து சென்டிமெண்ட் இருக்குது. ஏற்கனவே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்போ நல்ல கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு 80 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுது. இருந்தாலும் அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆக முடியலை. ரொம்பவே நெகட்டிவாக தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ அதனால் அந்த அளவுக்கு விழுந்திருக்குது. கிஃப்ட் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 9 பாயிண்ட் மைனஸில் காட்டுது. ஸோ வியாழக்கிழமையும் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் விழுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோன்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க். அது ஒரு 50 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. மோதிலால் அஸ்வால் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 21% வந்து ரேலி ஆகும் அப்படின்னு ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட இந்த ரேலி வந்து நிஃப்டியவே ஒரு புதிய ஹைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுத்ததுனால ஹெச்டிஎஃப்சி வந்து கணிசமான அளவுக்கு ரேலி ஆச்சுது. 3% மேலே ரேலி ஆச்சுது. அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிஎஃப்சியோட இந்த ரேலி வந்து ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் இதுலேயும் வந்து அதாவது எல்லா பேங்க் ஸ்டாக்ஸ்லையுமே இதோட இம்பேக்ட் வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் வேறு சில ப்ரோக்கரேஜஸும் வந்து ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் வந்து ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, இண்டஸ்இண்ட் பேங்க் இந்த 5 பேங்குக்குமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் பேங்கிங் செக்டர் ஃபுல்லாமே நல்லாவே ரேலி ஆச்சுது. ஆக்சிஸ் பேங்க்கும் பார்த்திங்கன்னா இதே ரீசன்னால தான் ரேலி ஆச்சுது. அது டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிஸ் பேங்க் வந்து மேக்ஸ் லைஃப்பில் வந்து ஒரு 336 கோடி அளவுக்கான ஸ்டேக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஆக்சிஸ் பேங்க்குக்கு கூட கொஞ்சம் பாசிட்டிவாக அமைஞ்சுது. அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க் வந்து டாப் கெய்னர்ஸில் தேர்ட் இருக்குது. ஸோ அது ரேலியானதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரோக்கரேஜஸ் வந்து இந்த 5 பேங்க்கையுமே வந்து ரொம்பவே இந்த 5 பேங்க்குமே பைக்கால் கொடுத்து பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இந்த 5 பேங்க்குக்குமே வந்து அவங்க ஒரு பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்ததுனால ஐசிஐசிஐ பேங்க் வந்து ரேலி ஆகிருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைட்டன் கம்பெனி இருக்குது. டைட்டன் வந்து நல்லாவே ரேலி ஆகி 52 வீக் ஹைட்லாம் போச்சுது. அதனால் ஒரு 2-3 நாளாக கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங் வந்து போயிட்டுருக்குது. அப்புறம் எல்என்டியில் பார்த்திங்கன்னா டாப் லூசர்ஸில் வந்து இது செகண்ட் இருக்குது. இது வந்து ஒரு 99 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்என்டி வந்து ஓஎன்ஜிசிட்டேருந்து ஒரு 5000 கோடி அளவுக்கான ஒரு டீலை வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அந்த டீலை வந்து இவங்க முடித்ததுனால வந்து நல்ல ரேலியை கொடுத்துட்ருக்குது. அதுக்கப்புறமா இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் அது விழுந்திருக்குது. அப்புறம் மாருதி சுசுகி பார்த்திங்கன்னா ஒரு 318 பாயிண்ட் வந்து இன்றைக்கும் விழுந்திருக்குது. 12,242 இருக்குது. டாப் லூசர்ஸில் வந்து தேர்ட் இருக்குது மாருதி சுசுகி. இதுக்கு வந்து நான் வந்து வீடியோவில் சொன்ன சேம் ரீசன் தான். ஹூண்டாய் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஐபிஓ போட்டுறாங்க. அந்த ஐபிஓவுக்கு முன்னாடி வந்து ஹூண்டாய்க்கு வந்து ஒரு வேல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஐபிஓ எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவங்க போடுறாங்கங்கிறது தெரியும். ஸோ அந்த வேல்யூஷன் வந்து மாருதி சுசுக்கியோட வேல்யூவேஷனை விட அதிகமாக இருக்கிற வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டில் வந்து ஹுண்டாய் வந்து சேல்ஸில் பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கி அடுத்து செகண்டு தான் இருக்குது. ஏன்னா மாருதி சுசுக்கியோட பேஸ் வந்து அதாவது அவங்களோட மார்க்கெட் வந்து ரொம்பவே பெரிய அளவுக்கு பறந்துருக்குது. இருந்தாலும் இந்த ரீசண்ட்டு ஹைப்புனால, அது ஐபிஓ வர்றதுனால அந்த ஹைப்புனால வந்து மாருதி சுசுக்கி வந்து எல்லாருமே கொஞ்சமாக ப்ராஃபிட் புக்கிங்கில் விற்றுட்ருக்குறாங்க. இருந்தாலும்
ரிசல்ட்ஸ்லாம் வர்றப்போ மாருதி சுசுகி மறுபடியும் ரேலி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸ்டிஎஸ் பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் வந்து 3வது கண்டினியூஸ் டேவாக ஒரு 7,908 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து ஒரு 7,107 கோடிக்கு வந்து அவங்களும் 3வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஏறக்குறைய 15,000 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் ப்ராடர் மார்க்கெட் வந்து ரொம்பவே நெகட்டிவாக ட்ரேட் ஆகிடுச்சிது. நிஃப்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்டுக்கு மேலே விழுந்துருக்குது. ஸோ எல்லாருமே வந்து மார்க்கெட் வந்து பயங்கர ஹையில் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஃபாலையுமே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி அதை வந்து நல்லாவே ட்ராக் பண்ணி கீழே இழுத்துட்டு வந்துடுறாங்க மார்க்கெட்டவே. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் நிலவரமாக இருக்கிறது. ஸோ பெரிய அளவுக்கு லாங் பொசிஷன் போகாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இந்த வீடியோவில் அவங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃப்யூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.